ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்தன். 5/2/2024 அருமையான திங்கட்கிழமையும் ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்கிறதே. ஏகாதசினாலே மாமா தான். நேராக மாமாவுக்கு போயிட்டு ஒரு கரும்புசார் அபிஷேகம் ஒன்று பண்ணிட்டு வந்துருங்க. சுக்கரன் அவர் தான் அள்ளி கொடுக்குறவர் இல்லையா. மாமா பாக்கெட்டில் போய் உரிமையாக கை விட்டு எடுக்கலாம். அப்பா பாக்கெட்டில் போய் கை விட முடியாது. அப்பா கையை முறிச்சிடுவார். மாமாக்கிட்ட அப்பாவுக்கும் இந்த மாமாவுக்கும் ஒரு 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 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த அப்பா மகன் உறவு ஒரு கட்டத்தில் நின்றோம். ஆனால் இந்த மாமன் அப்படிங்கிற ஒரு உறவு இருக்கு இல்லையா, அவர் விட்றா பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு பிள்ளைய பிடிச்சிருக்கு மாமா, விட்றா மாப்பிள்ளை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாப்பிள்ளை தானே. என்ன இருந்தாலும் அந்த மாமா உறவுக்குன்னு ஒரு பெருசாக ஒரு மரியாதை இருக்கு இல்லையா. நீங்கள் போய் பெருமாள்கிட்ட போய் பேசுங்களேன். பெருமாள்கிட்ட போய் அவர் வந்து, மாமா செலவுக்கே பணம் இல்லை மாமா, ஏன் மாமா நீங்கள் வேறு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதாவது ரூபா கொடுங்க மாமா செலவழிப்போம் அப்படின்னு போய் உரிமையாக போய் கேட்டுவாங்க. ஏகாதசி இல்லை, தேய்பிறை ஏகாதசி போய் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக போய் செலவழிக்கிறதுக்கு பணம் கொடுங்க மாமா அப்படின்னு உரிமையாக கேளுங்களேன். எதை கேட்டாலும் உரிமையாக கேளுங்கள். அவரையே கேளுங்கள், ஆனால் உரிமையாக கேளுங்கள். அவரை கேட்ட அனைவருக்குமே அவர் தன்னை கொடுத்துருக்கிறார். ஆண்டாளுக்கு உரிமையாக கேட்டார், அதனால் கொடுத்துட்டார். நீங்கள் பெருமாள் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களையும் தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது, தாயாராக ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது ரொம்ப விஷயம். பெருமாள் வந்து நிறைய பேர்த்த வந்து தன் தாயாராக ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதில் வந்து ஆண்டாள் எடுத்துங்க, நம்ம இவங்க ஸ்ரீரங்கத்தில் துலுக்கநாச்சியார் எடுத்துங்க, இவங்க எல்லாத்தையும் துணைவியராகவே ஏற்றிருக்கிறார். உரிமையாக கேட்பவனுக்கு ஓடோடி வருவான் ரங்கநாதன். அதனால் ரங்கனிடம் போய் பெருமையாக, பொறுமையாக, உரிமையாக வேண்டுங்கள். உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். பாருங்கள் பஞ்சாங்கம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். பிற்பகல் 1:20 வரைக்கும் தசமி, அதன் பின்பு ஏகாதசி. காலை அதிகாலை 4:18 வரைக்கும் அனுஷம், அதன் பின்பு கேட்டை. காலை 7:03 வரைக்கும் துருவம் நாமயோகம். யோகாதிபதி நட்சத்திரம் மூலம், யோகாதிபதி கேது. அவயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. அதன் பின்பு வியாக்காதம் நாமயோகம் இருக்கிறது. வியாக்காதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் புனர்பூசம், யோகாதிபதி குரு. அவயோக நட்சத்திரம் பூராடம், அவயோகி சுக்கிரன். அதிகாலை 1:28 வரைக்கும் வணிசை கரணம் சூரியன். அதன் பின்பு 1:20 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். ஏகாதசி திதியில் அனைவரும் போய் ரங்கநாதன்ட்ட நல்லா ஸ்வீட்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு, நல்லா அருமையாக பெருமாளுக்கு வாங்கி கொடுக்கும்போது பட்டு துணிகள் வாங்கி கொடுங்கள். பெருமாளுக்கு போகும்போது ஸ்வீட் வாங்கி கொடுங்க. ஸோ எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அவர்கிட்ட உரிமையாக போய் பணம் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கி சந்தோஷமாக செலவு பண்ணி சந்தோஷமாக இருக்கணும். வாங்க 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. இரண்டாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம், ஆறாம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை துயில், உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை வந்து துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். இரண்டாம் ஜாமமும் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. நான்காம் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. ஐந்தாம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. ஆறாம் ஜாமம் துயில், உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். ஏழாம் ஜாமம் உங்கள் பறவை நடை,
50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை, எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன், உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தை துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். வாங்க தொடர்ந்து துவாதசி திதி எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓம் நமः சிவாய.